ஹஸ்பா வழங்கும் எங்க வீட்டு கிறிஸ்மஸ். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க சாரி உங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. என் கண்ணே பட்டுற மாதிரி இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். இந்த மாதிரி சாரி எல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. அதுவும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி சிஸ்டர், சண்டே பார்க்கலாம், வரட்டுமா? ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. கன்றாவியா ஒரு புடவை இது கட்டிக்கிட்டு வந்துச்சு. நம்ம கலருக்கு எப்படி புடவை எடுக்கணும்னு நமக்கே தெரியாதா? பெரிய அழகு சுந்தரி. ஏன் சிஸ்டர் அவங்க கிட்ட அப்படி பேசுனீங்க, பின்னாடி வந்து இப்படி பேசுறீங்க? சும்மா இருங்க, உங்களுக்கு அந்த லேடி பத்தி ஒன்றும் தெரியாது. கிறிஸ்துவின் குணமாகிய சத்தியம் உண்மை நம்ம கிட்ட இல்லாம நானும் ஒரு கிறிஸ்தவள், நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன்னு சொல்றது அர்த்தம் இல்லாதது சிஸ்டர். முன்னாடி ஒன்னும் பின்னாடி ஒன்னும் பேசும் கிருபை அக்கா, இப்படியே இருந்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. போயிட்டு வாங்க. தேங்க்யூ. டைம் ஆச்சு. தம்பி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டான்னு எப்பயோ ஃபோன் பண்ணானே. இந்த முறை சிங்கப்பூர்ல இருந்து வரப்ப என்ன வாங்கிட்டு வரானே தெரியலையே. தம்பி வந்துட்டான். 100 ஆயிடுச்சுப்பா உனக்கு. வா வா தம்பி. ஹாப்பி கிறிஸ்மஸ் தம்பி. ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கா. அக்கா ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சர்ச்சுக்கு ரெடி ஆகலையா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். தம்பி, சாரி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், சர்ச்சில் இருந்து வந்த பிறகு எடுத்துக்கொடு. அந்த நெக்லஸ் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொன்னியே, அதை எடுத்து தந்தினா சர்ச்சுக்கு போட்டுட்டு வருவோம். சரிக்கா, இந்தாங்க. இது உனக்கு, இது உனக்கு. என்னோட நெக்லஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு. ஏ ப்ளீஸ் அக்கா, என்கிட்ட அதை தந்துறியா? இதை நீ வச்சுக்கோயேன். நோ நோ, இது எனக்கு தான் வேணும். ஐ எம் சாரி. எப்பயுமே நான் தான் இவனுக்கு இழிச்சவாய். வாங்கக்கா போலாம். என்ன மட்டும் ஏண்டா இப்படி பண்ற? அவளுக்கு மட்டும் ஏண்டா நல்ல நல்லதான் வாங்கிட்டு வர? எனக்கும் அதே மாதிரி வாங்கிட்டு வரலாம்ல. ஏன்க்கா இவ்வளவு கோவப்படுற? அடுத்த முறை அதே மாதிரி உனக்கும் வாங்கிட்டு வரேன். தேவையில்ல, அதை நீயே வச்சுக்கோ. அக்கா நீயாவது விட்டு கொடு, நான் அடுத்த முறை உனக்கு அதே மாதிரி வாங்கிட்டு வரேன். ஏண்டா அவ அழுத உடனே உனக்கு மனம் இலகிடுச்சா? நான் இனியெல்லாம் ஏமாற மாட்டேன். இதுதான் எனக்கு வேணும். ஏசப்பா தான் படைச்ச உலகத்துல பிறக்கும்போது அவருக்கே இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு. ஏசப்பாவோட பிறந்த நாளை கொண்டாட உங்க 2 பேருக்குமே தகுதி இல்லை. விட்டு கொடுக்க தெரியாதவங்கெல்லாம் என்னை பொறுத்தவரை கிறிஸ்தவங்களே கிடையாது. அக்காங்களா, விட்டு கொடுத்தா விட்டால் வாழ்க்கை கெட்டு போயிடுங்க.
ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ்டர். ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னம்மா அபி, பார்க்கவே முடியலையே, போன கிறிஸ்மஸ்க்கு பார்த்தது. பாஸ்டர் எனக்கு டைமே இல்லைங்க பாஸ்டர், ரொம்ப பிஸிங்கோ. ஏம்மா, ஆண்டவரை ஆராதிக்க டைம் இல்லைன்னு சொல்றியே, இது நியாயமாமா? இல்லைங்கோ பாஸ்டர், நான் ரொம்ப பிஸிங்கோ. நான் மகளிர் குழுல தலைவியா இருக்குங்கோ. இந்த லோன் விஷயமாகட்டும் மற்ற எந்த விஷயத்துக்கும் நான் தாங்க முதல் நிற்கணும். அந்த பேங்க் மேனேஜர் கூட நான் போனாதாங்கோ கையெழுத்தே போடுறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்கோ. ஏம்மா, சண்டே சர்ச்சுக்கு வர முடியாதாம்மா? சண்டே கூட பாஸ்டர் குழு மீட்டிங் வச்சிடுறாங்கோ. போன வாரம் பெங்களூர் போயிட்டு வந்தேங்கோ, டைமே இல்லைங்கோ பாஸ்டர். ஏம்மா அபி, இயேசு பிறந்தார்னு கேள்விப்பட்டு 3 ஞானிகள் பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இயேசுவை பணிந்து கொள்ள வந்தாங்கம்மா. கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடுகிற கிறிஸ்தவங்கள் லிஸ்ட்ல இருந்தா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போக முடியாதுமா. டைமே இல்லாத அபி ஆண்டி, கேளுங்க நீங்க ஒரே வாட்டி. தேவனுக்கு கொடுக்காத நேரமும் கல்லுல இருக்கும் ஈரமும் ஒண்ணுக்குமே பயன்படாது. ஆண்டி, உங்களுக்கு தான் டைமே இருக்காது. சரி சரி போங்க. இவாஞ்சு எவ்வளோ நேரம் ரெடி ஆற? சர்ச்சுக்கு லேட் ஆகுதுமா. வரேன் அத்தா. அத்தா, நல்லா இருக்கிறேனா? வா போலாம். அத்தா, சர்ச்சில் சாப்பாடுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரே, மதியம் வந்து பிரிஞ்சு செய்யட்டா? என்ன பிரிஞ்சா? பட்டிக்காட்டுத்தனமா இருக்கிறியே. என் மவனை நான் பிரியாணி போட்டு தான் வளர்த்தேன். உன்ன மாதிரி கொருவாட்டு குழம்பும் பிரிஞ்சியும் போட்டு வளர்க்கல. ஏன் அத்தை, நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட இப்படி பேசுறீங்களே? பின்ன எப்படி சொல்ற? நல்லா படிச்ச பொண்ணா என் மகனுக்கு கட்டணும்னு கனவுலாம் கண்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. நான் நிறைய படிக்கல, ஆனா உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இல்லையா? நல்லா இருந்த கலிஜி வேலை பண்ற, பட்டி கட்டுத்தனமா இருக்க, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. சுத்தம் பார்க்குற அத்தை, கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்களே, இயேசு சாமி மாட்டு தொழுவத்தில் தானே பிறந்தாரு. ஆண்டவர் வெளி சுத்தத்தை விட மன சுத்தத்தை தானே பார்க்குறாரு. நான் படிக்கலன்னு சொல்லுறீங்களே, படிக்காத மேய்ப்பர்களுக்கு தானே முதல்ல சுவிசேஷம் அறிவிச்சாங்க அத்தை. கிறிஸ்மஸ் நோக்கத்தையே கெடுத்துடுறீங்களே. அத்தை, நீ காட்டுற வித்த, உன்னோட பல்லே சொத்த, மத்தவங்க பல்ல நீ ஏன் தட்டுற? பொறுமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரே. வேண்டாம் அத்தை, இவ்வளவு பந்தா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
இந்த நாடகத்தில் நடித்தவர்கள் கிருபை, சங்கீதா, க்ளோரி, ஆல்பியா, ஹேமலதா, அமாரியா, அபிநயா, வெற்றி செல்வன், கௌசல்யா and Evangeline.